நீர்வளம், நிலவளம், குடிவளம், சொல்வளம், செல்வவளம், ஆறுகளும் அணைக்கட்டுகளும் ஏரி குளங்களும் நன்றிகளும் ஒன்றிகளும் ஒருங்கே அமையப்பெற்று மாதம் 1 மழை பொழிந்து வருடம் முப்போகம் விளைந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு என்றார்? எந்த நாடு? அழகு பொருந்திய அயோத்தி மாநகரம். சரி, அந்த அயோத்தி மாநகரை திருச்சங்குவின் அருந்தவ புதல்வனாகப்பட்ட அரிச்சந்திர மன்னன் மனைவி சந்திரமதியோடு, மைந்தன் தேவதாசனோடு, மந்திரி சத்திகீர்த்தியோடு நீதி நேர்மை தவறாமல் நெறிமுறையில் வலுவாது ஆலயங்கள் செல்வதும் ஆண்டவனுக்கு அடிபணிகள் செய்வதற்கு அனுதினமும் எக்குறையும் இல்லாமல் தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் போற்றி வாழ்த்தும்படியாகவே செல்வச் சிறப்புடன் ஆண்டு வருகிறார். அரிச்சந்திரன் நீதி வழுவாமல் அயோத்தியை சிறப்பாக ஆட்சி நடத்துகின்ற பொழுது இங்கு இப்படி இருக்க தேவ உலகத்திலே தேவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் அரசன் யார்? தேவேந்திரன். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். அவ்வாண்டு தேவசபை கூடுகிறது. அந்த தேவசபைக்கு 2 பேர் முனிவர்களை விருந்தினராக அழைக்கப்படுகிறார்கள். கூடியிருக்கின்ற தேவசபையிலே தேவேந்திரன் ஆரம்பிக்கிறார். எப்படி? ஓய் தேவர்களே, முனிவர்களே, என்னையா நீங்கள் 3 உலகமும் சென்று வருகிறீர்கள். மூவுலகிலும் பூவுலகிலே சத்திய வேந்தன், நீதி வழுவாதவன், தந்தாரமின்றி பிறர்தாரம் விரும்பாதவன், அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற அரசன் யாராவது ஒருவன் உண்டா? தாங்கள் எங்காவது பார்த்திருந்தால் தேவசபையில் விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்லலாம் என்று அமரேந்திரன் கேட்கின்ற பொழுது நிறைந்த சபையில் வடிச்சர் எழுந்தார். அமரேந்திரா, நீ சொல்லக்கூடியவன் அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற வேந்தன் திருச்சங்கு மன்னனின் அருந்தவ புதல்வன் அரிச்சந்திர மன்னன் ஒருவனே என்றார் வடிச்சர். வடிச்சருடைய வார்த்தையை கேட்டவுடனே விஸ்வாமுத்திர ஆத்திரத்தோடு பொங்கி எழுந்தார். என்ன? அப்படிப்பட்ட அரிச்சந்திரனை மெய்யென்று இந்த சபையிலே எவ்வளவு அழகாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஓய் விஸ்வாமுத்திர முனிவரே, தவத்திலே சிறந்தவர் என்று தலைக்கணம் கொண்டு பேசவில்லை. அயோத்தி வேந்தன் அரிச்சந்திர மன்னனை புவியோர்கள் அறிய பொய்யன் என்று நிரூபித்து காட்டி விடுவேன் என்று வீரவார்த்தை பேசுகிறீரே, இது உம்மால் நடக்காத காரியம். நடத்தி காட்டுகின்றேன். வடிச்சரே, என்ன? சத்தியம் தவறாத உத்தமன் அயோத்தி வேந்தன் அரிச்சந்திர மன்னன் என்று புகழ்கின்றீரே, அந்த அரிச்சந்திரனை புவியோர்கள் அறிய பொய்யன் என்று நிரூபித்து காட்டியே தீருகிறேன். ஒரு நொடியில் சென்று அரிச்சந்திரனை பொய்யனாக்கி காட்டுகிறேன் என்று அரிச்சந்திரனை சந்திக்க வேண்டும் என்று வடிச்சரிடத்திலே கடும் சபதம் செய்துவிட்டு அயோத்தி மாமன்னனை காண எப்படி வருகின்றார்? கோசலை நாடதற்கு கௌசிகரும் வந்திடவே கௌசிக மாமுனிவர் கடும் சபதம் செய்துவிட்டு பொய் சொல்லா மன்னவனை பொய் சொல்ல வைப்பதற்கு காண வேண்டும் என்று மன்னன் அரண்மனையிலே மன்னன் வீற்றிருக்கின்ற சிம்மாதனத்தின் அருகிலே வெகு விரைவாக வருகிறார் விஸ்வாமுத்திரர். சரி, மகரிஷியின் வருகையை கண்ட அரிச்சந்திரன் வரவேற்கிறார். வரவேண்டும் வரவேண்டும் மகரிஷியே, வந்தனை பல செய்தே. ஐயனே, தங்களுடைய திருப்பாதங்கள் அடியேன் அரண்மனையில் படுவதற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன வாக்கியம் செய்திருக்க வேண்டும். அமருங்கள் சுவாமி. முனிவரை வரவேற்று முனிவருடைய பாதங்களில் தன்னுடைய மணிமுடி பணிந்து வணங்கி எழுந்து நின்றான் அரிச்சந்திரன். விஸ்வாமுத்திரர், அரிச்சந்திரா, சுவாமி, ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி என்ன விஷயம் சுவாமி? சொல்லுங்கள். சுவாமி, வந்த விஷயத்தை விளங்கும்படி எனக்கு விவரமாக சொல்லுங்கள். இதனால் இதுவரையும் வராத தாங்கள் இன்று தேடி வந்த காரணத்தை விளங்கும்படி விவரமாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அரிச்சந்திரா, சுவாமி, நான் இங்கே எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? காரணம்? உலக நன்மைக்காக நான் ஒரு யாகம் ஒன்று செய்கிறேன். அப்படியா? ஆமா.
ஆகட்டும் சுவாமி. அந்த யாகத்திற்கு சிறிது பொருள் வேண்டுமன்னா சிறிது பொருள் வேண்டும். மகரிஷி, அதை உன்னிடமே பெற்று போகலாம் என்று உன்னை நாடி நான் ஓடி வந்திருக்கிறேன். நீ தருகின்றாயமன்னா? யாகத்திற்கு சிறிது பொருள் தானே தேவை. ஆமா, அந்த பொருளை அடியனிடத்திலே பெற்றுக் கொள்ளலாம். ஆகட்டும் வரச்சந்திரா. அமைச்சரே, அரசே, சத்தியகீர்த்தி, என்ன அதோ இருக்கப்பட்ட களஞ்சியத்தில் இருக்கின்ற பொன்படத்தை எடுத்து வந்து முனிவர் முன்பு குவியுங்கள். இதோ இப்பொழுது அள்ளிக்கொண்டு வருகின்றேன் மன்னா, அள்ளிக்கொண்டு வருகின்றேன். அவருக்கு எவ்வளவு திரவியம் வேண்டுமோ அவ்வளவு திரவியங்கள் எடுத்துச் செல்லட்டும். ஆகட்டும் அரசே. மந்திரி புறப்பட்டார். எழுந்தார் விஸ்வாமித்திரர். அரிச்சந்திரா, சுவாமி, சற்று பொறுபொரு. நீ தருகிறேன் என்று வாக்களித்து விட்டாய் அல்லவா? ஆம் சுவாமி. எப்படியானாலும் என்றைக்கு இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிச்சயம் கொடுப்பாய். நிச்சயமாக தருவேன். ஆனால் ஒன்றே, என்ன? இப்போது உன்னிடத்திலே வந்து நான் யாகத்திற்காக கேட்ட பணம் எனக்கு இப்போ கொஞ்சம் தேவையில்லையப்பா. அப்படியானால் உங்களுக்கு எப்போ வேண்டும்? நான் சென்று யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு வந்து சரி, உன்னிடத்திலே வேண்டுமென்ற பொருளை பெற்றுக் கொள்கிறேன். ஆகட்டும் சுவாமி. உங்களுக்கென்று எனது களஞ்சியத்திலே உத்திராட்ச முத்திரையிட்டு பத்திரமாக வைத்திருப்பேன். வேண்டும் என்றுடனே நீங்களே வந்து எடுத்து செல்லுங்கள் சுவாமி. அரிச்சந்திரிடத்திலே விடைபெற்ற விஸ்வாமித்திர மகாமுனிவன் அடர்ந்தவன கானகத்திலே வந்து தன்னுடைய தவத்தின் மகிமையினாலே அநேக விதமான மிருகங்களை பிறவி செய்கிறார். மிருகங்களை பிறவி செய்து அயோத்தி மக்கள் வைத்திருந்த பயிர் விளைகளை அழித்து வரும்படி அனுப்பி வைக்கிறார். இங்கே குடிவிடைகள் எல்லாம் மிருகங்கள் அழித்து அநியாயம் செய்வதைக் கண்டு மாமன்னனிடத்திற்கு எப்படி அழுது முறையிட்டு வருகிறார். அபயம் அபயம் அரசே, மகாராஜா, பாடுபட்டு வைத்திருந்த பயிர்விளைகள் அனைத்தும் பாழாய் போய்விட்டது. துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது. எங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டு அழுகிறார்கள். குடிவடைகளே, மக்கள் குறையை தீர்ப்பதுதானே மன்னன் கடமை. போய் வாருங்கள். பயிரளித்த மிருகங்களை நான் உயிரிழித்து வருகிறேன் என்று படைகளை திரட்டிய மாமன்னன் அடுவனத்திலே வந்து மிருகங்களை கொன்று குவிழ்கிறார். அரிச்சந்திரனுடைய அம்புக்கு தப்பி 2 மிருகங்கள் குற்றையிரும் குலையுருமாக விஸ்வாமித்திர முனிவரிடத்திலே வந்து முறையிட்டு அழுகிறது. 2 மிருகங்களுடைய அழுகுரலை கேட்ட மகரிஷி ஆத்திரம் கொண்டு 2 மங்கையர்களை பிறவி செய்கிறார். அடுவன காட்டுக்குள்ளே 2 பெண்களை பிறவி செய்து என்ன கூறுகிறார்? ஏ பெண்களே, தந்தையே, உங்கள் இருவரையும் இந்த அடர்ந்தவன காட்டுக்குள் நான் எதற்காக பிறவி செய்திருக்கிறேன் தெரியுமா? இதற்காக தந்தையே. அதோ இருக்கக்கூடிய அடர்ந்த வனத்திலே அயோத்தி மாமன்னன் அரிச்சந்திர மன்னன் அமர்ந்திருக்கிறார். சரி, அவனிடத்திலே சென்று நீங்கள் ஆடல் பாடல் செய்து அபிநயம் புரிந்திருங்கள். ஆடல் கலையை அரிச்சந்திரன் அழகாக ரசிப்பான். நல்லா ரசிப்பாரா? ரசித்து விட்டு உங்களிடத்திலே வந்து என்ன கேட்பான் தெரியுமா? எங்கிட்ட வந்து என்னத்தை கேட்பாரு? உங்கள் ஆடல் கலைகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது, உங்கள் ஆடல் கலைக்கு பரிசு என்ன வேண்டும் என்று கேட்பான். அதுக்கு நாங்க 2 பேரும் என்ன கேட்கணும்? மன்னனை மயக்கி பேச வேண்டும். நல்லா பேசுவோம், அதுக்கு தான் தங்கச்சி இருக்காளே. மன்னா, என்ன நாங்கள் வேண்டுவது? பொன்னல்ல, பொருள் அல்ல, வேற என்ன? தாங்கள் எங்கள் இருவரையும் மாலை மணமுடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கணும். ஆமா, எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்ய மறுத்து விட்டார். உங்கள் இருவரையும் மணமுடிக்க மறுத்து விட்டாரையானால் அடுத்த பரிசு என்ன பரிசு? ஆட்சி குடை, பூச்சக்கர குடை வேண்டும் என்று கேளுங்கள். அதையும் கொடுக்க மறுத்து விட்டார். அதையும் கொடுக்க மறுத்தால் என்னிடம் வாருங்கள். பின்னால் நடப்பு அனைத்தையும் நான் பார்த்து வருகிறேன். வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். 2 மாதர்களும் அரிச்சந்திர மன்னன் அருகிலே வந்து எப்படி ஆடல் பாடல் நடத்துகிறார். தலைவா தவ புதல்வா வருகவே, தலைவா தவ புதல்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ்ப
மாதர்களும் அரிச்சந்திர மன்னன் அருகிலே வந்து ஆடல் பாடல் நடத்துகிறாள். பெண்களுடைய நாட்டிய கலையை அழகாக ரசித்தார். அம்மா, என்ன உங்கள் ஆடல் கலைகள் எல்லாம் மிக மிக அழகாக இருந்தது. அப்படியா? அதைக் கண்டு நான் அன்புற்று ரசித்தேன். உங்கள் ஆடல் பாடலுக்கு பரிசு என்ன வேண்டும்? மன்னா, பெண்களே, நாங்கள் கேட்கின்ற பரிசு எல்லாம் தருவீர்களா? கொடுக்க வேண்டிய பரிசாக இருந்தால் கொடுக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், கேளுங்கள். கொடுக்க வேண்டிய பரிசுதான். எங்கே கேளுங்கள். அரசே, பெண்களே, நீங்கள் எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்ய வேண்டும். பெண்களே, எங்க 2 பேரையும் கட்டிக்கோங்க. என்னது? நான் உங்கள் இருவரையும் மணமுடிக்க வேண்டுமா? ஆமா. அம்மா, எங்க 2 பேரையும் கட்டிக்கோங்க. பொன்பொருள் கேட்டால் கொடுப்பேன். அதையெல்லாம் கேட்காமல் தாங்கள் எங்கள் இருவரையும் மணமுடிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே. ஆமா, நான் ஏற்கனவே மணமுடித்தவன். மணமுடித்தா என்ன? பெட்டிக்காரலாம் எத்தனை நேரம் கட்டுறாரு? இப்போ உள்ளவர்கள் ஒன்றிற்கு பலதாரம் கட்டுவார்கள். நானோ தன் தாரம் இன்றி பிறர் தாரம் விரும்பாதவன். அப்படியா? என்னுடைய மனைவி தவிர மற்ற மாதர்களை என்னுடைய தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கக்கூடியவன். மற்ற மாதவன் அப்படி நினைச்சுக்கோங்க, எங்களை கட்டிக்கோங்களே. அம்மா, இது என்னால் கொடுக்கத்தகாத பரிசு. வேற ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள். அப்படியானால் எங்கள் 2 பேரையுமே திருமணம் செய்ய மாட்டீர்களா? இது நடக்காது. அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு பரிசு இருக்கிறது, அதையாவது கொடுப்பீர்களா? எங்கே? ஆட்சி கொடை. பூச்சக்கர கொடை கொடுத்தால் நாங்கள் போய்விடுவோம். போய்விடுவோம். அதாவது கொடுங்க, பிடிச்சுக்கிட்டே அலையிறோம். பெண்களே, முதல் பரிசு எங்களை மணமுடிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். ஆமா. அடுத்த பரிசு ஆட்சி குடை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். கொடையை கொடுங்க. அம்மா, இந்த ஆட்சி குடை எனக்கு கூட சொந்தமற்றதம்மா. இன்னும் எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி குடையின் கீழிருந்து அரசு புரிவதற்கு வர இருக்கிறார்கள். அதுவும் என்னால் கொடுக்கத்தகாத பரிசு. மங்கையர்கள் பரிசு கேட்பதை மந்திரி பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அருகே வந்தார். ஏ பெண்களே, பெண் விடிவில் வந்த பிசாசுகளே, எங்கள் வேந்தனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்க கூடாது என்று தெரியாத பெண் பேய்களே, மரியாதையாக போக போகிறீர்களா? இல்லையானால் நடப்ப வேறு. 2 மாதர்களையும் அடித்து துரத்துகிறார். அடிபட்ட 2 மங்கையர்களும் அழுது புலம்பி விஸ்வாமுத்திர முனிவரிடத்திற்கு வருகிறார். மங்கையர்கள் வருகை கண்ட விஸ்வாமுத்திரர் வரவேற்கிறார். பெண்களே, வாருங்கள் வாருங்கள். வாங்கி வந்தீர்களா? வசமா வாங்கியிருக்கமே. ஹரிச்சந்திரன் பரிசை கொடுத்தானா? கணமா கொடுத்திருக்காரு. நினைத்தேன், எப்படி உங்களை பார்த்த உடனே வாங்கி இருப்பான். உங்கள் நாட்டியத்தை நன்றாக ரசித்திருப்பான். நீங்கள் கேட்ட பரிசை ஹரிச்சந்திரன் கொடுத்திருப்பான் என்று நினைத்தேன். அதேபடி வாங்கி வந்து விட்டீர்கள். வசமா கொடுத்திருக்காரு. பெண்களே, என்ன உளறுகின்றீர்கள்? நான் சொல்லி அனுப்பி வைத்த பரிசை கேட்டீர்களா இல்லையா? கேட்டோம் தந்தையே, கேட்டோம். முதல் பரிசு என்ன கேட்டீர்கள்? எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அந்த அயோத்தி மன்னன் என்ன சொன்னான்? திருமணம் செய்ய மறுத்து விட்டார். இருவரையுமே மணமுடிக்க மறுத்து விட்டானா? ஆமா, என்னையாவது கட்டிக்கோங்க முடியாது. அடுத்து என்ன கேட்டாய்? ஆட்சி கொடை, பூச்சக்கரை கொடை கேட்டோம். அதற்கு அந்த அயோக்கியன் என்ன கூறினார்? அதையும் கொடுக்க மறுத்து விட்டார். ஆட்சி கொடையும் கொடுக்க மறுத்து விட்டானா? அதுக்கப்புறம் காவலாளி வந்து சும்மா சவுக்கையால இழுத்தெறிஞ்சிட்டாங்க. எனக்கு கூட பரவாயில்ல, அக்காளுக்கு பாருங்க கொலக்கட்டையா என்னது? நான் அனுப்பி வைத்த மிருகங்களையும் அழித்தான் அயோத்தி மாமன்னன். உங்கள் நாட்டியத்தை கண்டு ரசித்து துரத்தி விட்டு அடித்து துரத்தி இருக்கிறார். புறப்படி என்னோடு. 2 மங்கையர்கள் அழைத்துக் கொண்டு விஸ்வாமுத்திர மகாமுனிவர் ஹரிச்சந்திர மாமன்னன் அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு வருகிறார். சரி. மகரிஷியின் வருகையை பார்த்தவுடனே ஹரிச்சந்திரன் பாதார விந்தங்களில் விழுந்து பணிந்து வணங்கி நிற்கிறான். விஸ்வாமுத்திர மகாமுனிவர் ஹரிச்சந்திர மன்னனுடைய மணிமுடி எட்டி உதைத்தார். ஹரிச்சந்திரா, எழுந்திரு, எழுந்திருடா. ஹரிச்சந்திரா, நான் அனுப்பி வைத்த 2 மாதர்களையும் ரசித்துவிட்டு ஆடல் பாடலை ரசித்துவிட்டு பரிசு கொடுக்காமல் அடித்து துரத்தி இருக்கிறார். இந்த மங்கையர்கள் இருவரும் என்ன பரிசு கேட்டாள்? சுவாமி, 2 பெண்களுமே கேட்கத்தகாத பரிசுகளை கேட்டார்கள் சுவாமி. ஆகினால் அடியேன் கொடுக்க மறுத்தேன். கேட்கத்தகாத பரிசு, அப்படிப்பட்ட பரிசு என்ன கேட்டு விட்டாள்? இங்கு வந்து ஆடல் பாடல் எல்லாம் முடித்து விட்டு அவர்கள் 2 பேர்களையுமே திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் சுவாமி. ஏன் இந்த பெண்களை மணமுடித்தால் ஆகாதா? எப்படி சாமி முடியும்? இந்த பெண்கள் என்ன அழகில்லாதவளா? உள்ளவர்களா? இல்லை அந்தஸ்து இல்லாதவளா? உள்ளவர்கள் தான் சுவாமி. அப்புறம் ஏன் இந்த மங்கையர்களை நீ மணமுடிக்க மறுத்தாய்? என்னுடைய தாரத்தை தவிர மற்ற பெண்களை பார்த்தால் என்னுடைய தாயாகவும் என்னுடைய சகோதரியாகவும் நினைப்பேனே தவிர என்னுடைய தாரம் என்று அடியேன் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் சுவாமி. தன் தாரம் என்று பிரதாரம் விரும்ப மாட்டேன் சுவாமி. அடியேன் பிரதாரம் விரும்ப மாட்டேன். ஓஹோ, தன் தாரமின்றி பிரதாரம் விரும்பாதவன். ஆகவேதான் இந்த மங்கையர்களை நீ மணமுடிக்க மறுத்து விட்டாய். ஆமா சுவாமி. அடுத்த வருஷம் என்ன கேட்டாள்? ஆட்சி கொடை, பூச்சக்கர கொடை கேட்டார்கள் சுவாமி. ஏன் அதையாவது கொடுத்து நிற்பிருக்கலாம் அல்லவா? எப்படி சாமி கொடுக்க முடியும்? அனைத்தும் தெரிந்த நீங்களா சுவாமி இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த ஆட்சி கொடை எனக்கு சொந்தமான ஆட்சி கொடையா? இந்த அரசாங்கத்திற்கே சொந்தமான ஆட்சி கொடை. அதை நான் எப்படி சாமி கொடுக்க முடியும்? எனக்கு பின்னால் எத்தனையோ ராஜாக்கள் ஆள்வதற்கு இருக்கிறார்களே. ஆகினால் அதை கொடுக்க முடியாது என்று அறிவித்தேன் சுவாமி. சுவாமி, இன்றைக்கு இந்த அடியேன் மீது உங்களுக்கு என்ன கோபமோ? சுவாமி, நானோ தந்தாரமின்றி பிரதாரம் விரும்பாதவன் என்று
என்னை பற்றி நன்றாக தெரிந்த நீங்களே ஒன்றிற்கு பல தடவை அரிச்சந்திரா, இந்த பெண்களை மணமுடித்தால் என்ன, அரிச்சந்திரா மணமுடித்தால் என்ன என்று கேட்கிறீர்கள். ஆனால் ஒன்று, இந்த பெண்களின் நாட்டியத்திற்கு பரிசாக யான் எனது கண்ணை வேண்டினும் ஈகுவே, யான் காக்கும் மண்ணை வேண்டினும் மனமுகந்தளிப்பே. ஆனால் இந்த ஈனமாதர்களை மணமுடிக்க அடியேன் ஒருபோதும் இசையேன் சுவாமி, ஒருபோதும் இசையே. அரிச்சந்திரா சுவாமி, என்ன குருநாய், உன்னுடைய கண்ணை கேட்டாலும் கொடுப்பா எப்படித்தானே? இந்த பெண்கள் நாட்டியத்திற்கு பரிசாக என் கண்களை கேட்டாலும் நிச்சயம் கொடுப்பேன். நீ ஆடக்கூடிய நாட்டை கேட்டாலும் கொடுப்பா எப்படித்தானே? எனது நாடாகிய மண்ணை கேட்டாலும் மனமுகந்தளிப்பேன். அப்படியானால் இந்த பெண்களுக்கு ஆடல் பாடல் பரிசாக உன் நாட்டை தாரை வார்த்து கொடுப்பார். ஆகட்டும் சுவாமி, உங்கள் விருப்பப்படியே என்னுடைய நாடு நகரை தாரி வார்த்து கொடுக்க. ஆகட்டும் சுவாமி. அரிச்சந்திர மன்னன் தன்னுடைய நாடு நகரை எப்படி தாரி வார்க்கிறார்? எப்படி தாரை வார்த்தேன் சுவாமி, தாரை வார்த்தேன் சுவாமி, ஒரு தடையும் இல்லை அடியாள் வருவேன், தாரை வார்த்தேன் சுவாமி. விருப்பப்படியே நாடு நகரை தாரி வார்த்து கொடுத்து விட்டேன் சுவாமி. நாடு நகரை தாரி வார்த்து கொடுத்த உடனே, அரிச்சந்திரா, நாடு நகரை தாரி வார்த்து கொடு என்று சொன்ன உடனே எனக்கு கொடுத்து விட்டாய். இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்பா. என்ன விஷயம்? கொஞ்ச நாளைக்கு முன்பு இங்கு வந்து உன்னிடத்திலே யாகத்திற்காக பொன்பணம் கேட்டிருந்தேனே. ஆமா சுவாமி. அரிச்சந்திரா, என்ன? அன்றைக்கு நான் உன்னிடத்தில் கேட்ட பணம் எனக்கு இப்போ கொஞ்சம் தேவையப்பா. உங்களுக்கு என்று எனது களஞ்சியத்தில் உத்தராட்சம் முத்திரையிட்டு பத்திரமாக வைத்திருக்கிறேன். எடுத்து செல்லுங்கள் சுவாமி, எடுத்து செல்லுங்கள். அரிச்சந்திரா, சுவாமி, என்னது? அதோ இருக்கப்பட்ட களஞ்சியத்தை பத்திரமாக வைத்திருக்கிறேன், எடுத்து செல்லுங்க என்கிறாயா? ஆமா சுவாமி. நல்லா இருக்கப்பா உன் வேலை. உன்னுடைய நாடு நகரை தாரை வார்க்கும் போது இந்த களஞ்சியத்திற்கக்கூடிய பொன்பணம் தவிர எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாயா? இல்லை சுவாமி. இல்லை, நாடு நகர் முழுவதும் மொத்தமாக சேர்த்துத்தான் எனக்கு தாரை வார்த்தாய். ஆகவே இந்த நாட்டில் ஓடக்கூடிய சிற்றெரும்பு கூட எனக்குத்தான் சொந்தம், ஈ எறும்பு கூட எனக்குத்தான் அடிமை. எனக்கு நீ வேறு பொன்பணம் தான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. அப்படியானால் எனக்கு தவணை கொடுத்தால் தவணைக்குள்ளாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொன்பணத்தை நிச்சயமாக தருகிறேன் சுவாமி, நிச்சயமாக தருகிறேன். ஆகட்டும் அப்பா, உன் விருப்பப்படியே 48 நாள் தவணை தருகிறேன். சரி. இந்த 48 நாள் தவணை வரைக்கும் உன்னுடைய பின்னாலே என்னால் அலைந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்க முடியாது. அப்படின்னா என்னுடைய பின்னால் யார் சுவாமி வருவது? நீ ஊரை விட்டு கடந்து சரயு நதி கரையில் இருக்கிறேன். நான் ஒரு அந்தணரை அனுப்பி வைக்கிறேன். சரி. நான் அனுப்பி வைக்கக்கூடிய வேதியிடத்திலே எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் எள்ளளவும் குறையாமல் கொடுத்தனும். ஆகட்டும் சுவாமி. போய் வா. போய் வருகிறேன். ஹரிச்சந்திர மன்னன், அருமை மனைவி சந்திரமதி, ஆருயிர் செல்வன் தேவதாசன், அருமை அமற்ற சத்தியகீர்த்தி நால்வரும் முனிவரிடத்திலே விடைபெற்று நாடு விட்டு புறப்பட்டு எப்படி வருகிறார்கள்? கோசலை நாடு இழந்தேன், குடிபடைகள் நான் இழந்தேன். கோசலை நாடு இழந்தேன், குடிபடைகள் நான் இழந்தேன். கோசிகரின் கடனால் நொந்தேன், கடனால் நொந்தேன். கொடுமைக்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்?
அயோத்தி நாட்டை இழந்தேன், அரண்மனையை பிரிந்தேன், ஆருயிர் கொடிவடைகளை மறந்தேன், அரும்பாவியாகவே புறப்பட்டு விட்டேன். ஜெகதீசா, எல்லாம் உன் செயல், என்னாலாவது ஒன்றுமே இல்லை ஆண்டவா என்று இறைவன் மீது சாட்சி வைத்து மனைவி மைந்தன் மந்திரியோடு நட்சத்திர வேதியர் துணையால் அடர்ந்த வனங்களை கடந்து வருகின்றார்கள். நட்சத்திர வேதியர் விஸ்வாமுத்திர முனிவருடைய சூழ்ச்சியாலே அரிச்சந்திரனுக்கு பல இம்சைகளை கொடுக்கின்றார். அத்தனை இம்சைகளையும் கடந்து அடர்ந்த வனங்களை கடந்து நடந்து ஈசன் வாழும் காசிமா நகரம் வருகிறார்கள். காசிமா நகரம் வந்தவுடனே அரிச்சந்திர மன்னன் காசியில் உள்ள வளங்களையும் வான்புகளையும் பார்த்து விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் மண்டியிட்டு வணங்கி நிற்கிறார். நடராஜனின் தரிசனமே நடராஜனின் தரிசனமே புவியில் தேட கிடைக்காத தரிசனமே இல்லை நடராஜனின் தரிசனமே. காசி விஸ்வேசா, கருணாகரா, காசி விசாலாட்சி, எனக்கு நீதான் நல்லருள் புரிய வேண்டும் தேவி என்று விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் அண்டிகிட்டு வணங்கி நிற்கிறார் அரிச்சந்திர மன்னன். நட்சத்திர வேதியரோ, அரிச்சந்திரா, காசி எம்பதி வந்தவுடனே எனக்கு பணத்தை தருவதாக சொன்னாயே, காசி மாநகரம் வந்தவுடனே காசியில் உள்ள வளங்களையும் வான்புகளையும் பார்த்து விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் மண்டியிட்டு வணங்கிக் கொண்டிருந்தார். எனக்கு பணத்தை எப்போதப்பா கொடுக்க போகிறாய்? எழுந்திரு சுவாமி, இன்று உங்களுக்கு எப்படியும் பணத்தை கொடுத்து விடுகிறேன் சுவாமி. தனக்கு ஒரு வழியும் தோன்றாமல் தன் மனைவி சந்திரமதி ஆளிடத்திற்கு வந்த மாமன்னன், பெண்ணே, மருதையன் மகளே, மாசற்ற மணியே, தேசுற்ற என் செல்வமே, நட்சத்திர வேதியரோ முனிவருக்கு கொடுக்க வேண்டிய பொன்னை கொடு என்று என்னையும் செய்ப்படுத்துகிறான். முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை எந்த விதத்தில் எப்படி கொடுப்பதென்றே எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை அம்மா. அப்படியா? உனக்கு ஏதாவது வழி தெரிந்தால் சொல்வாய் கண்ணே. வேதனையுற்று வாடி நின்றார் கணவனுடைய மனக்கவலையை கண்ட மங்கை. மன்னா, அயோத்தியின் அதிபதியே சந்திரமதி, உங்கள் கையில் பணமில்லை என்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம் சுவாமி. அப்படியா கண்ணே? இந்த ஈசன் வாழும் காசி மாநகர் வீதியிலே என்னை யாருக்காவது விலைக்கு விற்று முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை அடைத்து விடுங்கள் சந்திரமதி. இல்லையானால் உங்களை சத்தையும் தவறிய மன்னன் என்று சொல்லுவார்கள், சொன்ன சொல் தவறிய மன்னன் என்று சொல்லுவார்கள். அப்படியா? அந்த வார்த்தைக்கிடம் கொடுக்கவே கூடாது சுவாமி. வேண்டாம் பெண்ணே, வேண்டாம். இந்த காசி மாநகரிலே உன்னை கைப்படுத்த நான் விலை கூற வேண்டுமா பெண்ணே? உன்னை நான் விலை கூற வேண்டுமா சுவாமி? பெண்ணே, யாருக்காவது விலைக்கு விற்று முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நட்சத்திர வேதியிடத்திலே கொடுத்து அனுப்புங்கள். மருதையன் பெற்றெடுத்த மாணிக்கமே, மாசற்ற மணியே, என்னை விற்று விடுங்கள் மன்னா என்று எவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டாய் கண்ணே. ஈசன் வாழும் காசி மாநகர் வீதியிலே உன்னை விலைக்கு விற்பதற்காக இந்த உற்றபாவி ஆடு விட்டு நான் அழைத்து வந்தேன் கண்ணே. ஈசன் வாழும் காசி என்பது வீதியில் உன்னை விலை கூற வேண்டும் என்ற ஒரு நிலையை இறைவன் எந்த கொடியவனுக்கு வகுப்பான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா, கனவிலும் நினைக்கவில்லை. எப்படி விலை கூறுவேன் நான்? எப்படி விலை கூறுவேன்? அயோத்தியிலிருந்து கண்ணோசிக்கு வருகின்ற வழியில் காளி தேவி எல்லாம் காட்சி கொடுத்து அனுப்பி வைத்தாளே, அதையெல்லாம் மறந்து இந்த காசி என்பது வீதியில் நான் எப்படி விலை கூறுவேன்? சுவாமி, வேதனை வேண்டாம்.
ஆகட்டும் பெண்ணே. சற்றேனும் நெஞ்சமஞ்சாமல் சீக்கிரம் விலை கூறுங்கள். சரியம்மா, இந்த காசி மாநகரிலே உன்னை கைப்பிடித்து நானே விலை கூறுகின்றேன் பெண்ணே, நானே விலை கூறுகின்றேன். மனைவி கையில் பிடித்த மாமன்னன் காசி மாநகர் வீதியில் எப்படி விலை கூறுகிறார்? எப்படி? உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, என் உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் மேவும் துரும்பதை போலே, யானை வாயில் கரும்பதை போலே, அலைகடல் மேவும் துரும்பதை போலே, யானை வாயில் கரும்பதை போலே, நிலையும் இழந்தேனே விலையும் புகன்றேனே, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா, வாழ பிறந்தோர் நிலை பாருமையா, கேளுமையா விலை கேளுமையா, வாழ பிறந்தோர் நிலை பாருமையா, தன்மானம் எந்நாளும் பெண்மானம் ஒன்றே, பெண்மானம் காக்கவே பிறந்தவள் அன்றோ, அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே, அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே, அரசனும் ஆண்டியும் விதியின் முன்னாலே, அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே, அந்த அனுபவம் வாழ்வில் நேர்ந்ததனாலே, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா கேளுமையா, விலை கேளுமையா. ஹரிச்சந்திர மன்னன் காசியம்பதி வீதியிலே மனைவி கையில் பிடித்து விலையோ விலை என்று விலை கூறி வருகிறார். தெருக்களாகவே விலை கூறி வருகின்றார். ஆமா, அங்கே காலகண்ட வேதியர் விலை கூறும் சத்தத்தை காதிலே கேட்டார். ஏண்டாப்பா, நோக்கு எந்த ஊர்? அயோத்தி மாநகரம். உன்னுடைய மனைவி கையிலே பிடிச்சுண்டு காசியம்பதி வீதி வீதியாக விலை கூறி வருகிறாயே, ஆமையா, உன் மனைவியை விலைக்கு விற்கக்கூடிய அளவிற்கு உனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் என்ன வந்து விட்டது? முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக, வாக்கால் பட்ட கடனுக்காக என்னுடைய மனைவியை நான் விலை கூறி வருகின்றேன் ஐயா, விலை கூறி வருகின்றேன். முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக மனைவியை விலை கூறி வருகிறாய்? ஆமையா. கோட்டி புள்ள, உன்ன மாதிரி பைத்தியக்காரன் இந்த உலகத்தில் இதுவரை நான் பார்த்ததே இல்லையப்பா. அதானே, முனிவன் தானே ஆமா. பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டா போயிட போறான். அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் சுவாமி. கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேனே தவிர இல்லை என்று மட்டும் அடியேன் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். என்னுடைய மனைவி வேண்டுமென்றால் நீங்கள் வாங்கிச் செல்லுங்கள் சுவாமி, இல்லை என்றால் போய்விடுங்கள். சரியப்பா, உன் மனைவியினுடைய விலைதான் என்ன? வட்டமுள்ள பாறை மீது மதுகிரி என்று சொல்லக்கூடிய யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள வீரன் இருக்க செய்து அவனுடைய கையிலே வெள்ளி கவன் பிடித்து வெள்ளி கவனிலே மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தால் எவ்வுயிரும் போய் வந்து கேள்வியிலிருந்து மேலமோ அவ்வுயிரம் திரும்பி கொடுப்பதாக சொல்லுவேன். அடே அப்பா, இவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? சரியப்பா, உன் விருப்பப்படியே உன் பொம்மநாட்டிக்கு விலை நான் கொடுக்கிறேன். உன் மனைவி எனக்கு விலை முறிச்சீட்டு எழுதி கொடு. இதோ இப்பொழுது எழுதி கொடுக்கின்றேன். மனைவியை விற்று விலை முறிச்சீட்டு எழுதி கொடுத்தார் ஹரிச்சந்திரன். பெற்றுக்கொண்டார் காலகண்டையர். சந்திரமதியாள் தன் கணவனின் கால்களில் விழுந்து எப்படி வேதனையுற்று கதறி அழுகிறாள். எப்படி? சுவாமி,
இதனால் இதுவரையிலும் என்னை மாலையிட்டு மணமுடித்த நாள் முதலாக என்னை பிரிந்து எங்குமே போயிறியாத தாங்கள் என்னையும் என் மைந்தனையும் வேதியில் வீட்டில் தரித்து தவித்து புலம்ப விட்டுவிட்டு தாங்கள் எங்களை பிரிந்து வாழும் நிலை வந்து விட்டதே சுவாமி. இந்த காசு என்பது வேதியில் எங்களை பிரிந்து வாழும் நிலை வந்து விட்டதே என்று கணவனுடைய கால்களில் விழுந்து எப்படி கதறி அழுகிறாள். மாணிக்க கோபுரமாம் என் சுவாமி மரகத கோபுரமா கோபுரமா மாணிக்க கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா மண்புவி மீது என்னை போல் பாவி மண்புவி மீது என்னை போல் பாவி எங்குமே தேடினாலும் காணலாகுமா மாணிக்க கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா மாணிக்க கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா ஆறுயிரும் ஓருயிரே என் அன்பு களஞ்சியமே பார்வுகளும் வேந்தே என் பாசமலர் கோமானே இந்த நாசகாலி நான் வந்து நேரமோ இப்படியும் தங்களுக்கு துன்பம் வந்ததே என் கண்ணாளா காவிய தலைவா நான் மாணிக்க கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா கண்ணம்மாபுரியில் அன்று நான் கண்களால் கண்டவுடன் என் நெஞ்சில் இடங்கொண்ட நாளையிலே என் காவல் தெய்வம் என்று கட்டினேனே கோவில் ஒன்று கெடுவினை சூழ்நிலைகள் கோவில் தன்னை இடித்திடுமோ இறந்தாலும் இறப்பேன் இடிப்பதற்கு விடுவேனோ நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மறப்பேனோ அடுக்கடுக்காய் துன்பங்கள் அலையலையாய் சோதனைகள் நடப்பதற்கு காரணமோ நான் வந்த நேரம் என்று நினைக்கின்றேன் நெஞ்சு உருகி நிற்கின்றேன் நான் மாணிக்க கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா
மிக்க கோபுரமா சுவாமி, என்னை பிரிந்து வாழும் நிலை உங்களுக்கு வரும் என்று நான் நினைக்கவில்லையே சுவாமி, நினைக்கவில்லை சுவாமி என்று கதறி எழுதாள் காலகண்டையர். அரிச்சந்திரா, கணவனும் மனைவியும் கட்டி பிடிச்சு என்று அழுதுன்றா எப்போது என்னுடைய ஆத்துக்கு போவது? அதானே போய்க்கிறேன் சுவாமி. அழைத்துச் செல்லுங்கள் சுவாமி, அழைத்துச் செல்லுங்கள். பெண்ணே, வேதியனுடைய வீட்டில் எத்தனை வருட காலத்திற்கு அடிமை வேலை பார்த்தாலும் வேதியருக்கு நல்ல பிள்ளையாக நடக்க வேண்டும். போய் வாம்மா. போய் வருகிறேன். மனைவியையும் மைந்தரையும் காலகண்ட வேதியரோடு அனுப்பி வைக்கிறார் அரிச்சந்திரன். அழைத்துச் சென்றார் காலகண்டையர். ஆமா, சந்திரமதியும் தேவதாசனையும் காலகண்டையர் அழைத்துச் சென்றவுடனே சரி, அங்கே நட்சத்திர வேதியர், அரிச்சந்திரா, உனக்காக நான் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா? எனக்கு தரகு பணம் வேண்டும். தரகு பணம் வேண்டுமா? ஆம் அரிச்சந்திரா. தரகு பணம் எவ்வளவு சுவாமி? எவ்வளவு என்று கேட்டால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அநேகமான பணம் கேட்பேனா? அங்கே நட்சத்திரையருக்கு தரகு பணம் 10,000 பொன்னுக்காக வீரவாகுக்கு அரிச்சந்திரனை அமைச்சர் விலை கூறுகிறார். வீரவாக அரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி மயான காவலுக்கு அனுப்புகிறார். அரிச்சந்திர மன்னன் மயான காவல் புரியும் போது நீதி வலுவாமல் வருகின்ற பிணங்களுக்கு கால்பணம், உளத்துண்டு, வாய்க்கரிசி 3ஐயும் வாங்கி மன்னன் மயான காவல் புரிகிறார். சரி, இங்கு சந்திரமதியாள் காலகண்டையர் வீட்டிலே அடிமை வேலை பார்க்கிறாள். வேதியருடைய வீட்டில் திதிர்க்காக தற்பேசைக்கு தேவதாசனை வசலாத்து செல்வங்களோடு அனுப்பி வைக்கிறார். சரி, விஸ்வாமுத்திர முனிவருடைய சூழ்ச்சியாலே லோகிதாசன் அரவம் தீண்டி அடவனத்தில் இறக்கிறார். லோகிதாசன் அரவம் தீண்டிய செய்தியை கண்டு கதறி துடித்து புலம்பி அழுகின்றார். அம்மா, ஆளரவமே இல்லாத அடர்ந்தவன கானகத்தில் என்னை அரவம் தீண்டி விட்டது. அம்மா, அரவம் தீண்டி விட்டது. தங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் எனக்கு ஆவலாக இருக்கிறது. தந்தையின் முகத்தை காண வேண்டும் என்று எனக்கு ஆசை மீறுகின்றது. இருவர் முகத்திலும் விழிக்காமல் என் உயிர் அப்பாம்பிருக்கிறையாகிவிடும் போல் இருக்கிறது. அம்மா, அம்மா, நீ இருந்தால் அன்பு மொழி கேட்டிருப்பேன். யாரும் இல்லா நாதையாய் நானே. அம்மா, நீ இருந்தால் அன்பு மொழி கேட்டிருப்பேன். யாரும் இல்லா நாதையாய் நானே. அம்மா, 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 அம்மா என்று அழுது லோகிதாசனுக்கு விஷம் தலைக்கேறி அந்த இடத்திலே அரவத்திற்கிரையாக இறந்து விட்டான். லோகிதாசன் சர்ப்பம் தீண்டி இறந்தவுடன் வேதிய செல்வங்கள் எல்லாம் சந்திரமதிக்கு சொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். இங்கு சந்திரமாதி காட்டுக்கு போன தன் கண்மணியை காணாமல் வழிமேல் வெளிவைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். சரி, காட்டிற்கே போன எந்தல் கண்மணி அந்தியாயோ, காட்டிற்கே போன எந்தல் கண்மணி அந்தியாயோ, வீட்டிற்கு வரவும் காணோ வேகுதென் கும்பி. ஐயோ ஐயோ ஐயோ, நாட்டுள்ள மைந்தர் விட்டு நடந்து முன்வந்தே
என்றால் கிட்டிட இடமோ காணே 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 மகனை காணே காணே வனம் போன மகள் வர வனம் போன மகள் வர காணேன் என்ன செய்வேன் கணமேனும் பிரியாத கணமேனும் பிரியாத கண்மணி லோகிதாசன் இன்னும் வராத காரணம் அன்னை சாலாட்டி என்ன நேருமோ அறியேன் 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 காட்டுக்கு போன என் கண்மணி இன்னும் வீட்டுக்கு வர காணவில்லை. பாத தெரியாமல் அலைகிறானோ, பசியால் பரவிக்கிறானோ, வேதிய செல்வங்களை பிரிந்து விட்டானோ என்னவோ தெரியவில்லை என்று மகனை காணாமல் எதிர்பார்க்கிறாள். வேதிய செல்வங்கள் வருவதை பார்த்தாள். ஓடோடி வந்தாள். வாருங்கள் வாருங்கள் குழந்தைகள், எல்லோரும் காட்டுக்கு போய் வந்து விட்டீர்களே. ஆமா மாமி. எங்கேப்பா என் குழந்தை? மாமி, கானகத்திலே கிச்சான பாம்பு கடிச்சு கிச்சான இறந்துட்டேன் மாமி. ஐயோ, என் குழந்தை இறந்து விட்டானா? கண்ணே, எப்படியும் வேதில் விட்டு ததிக்கு தற்பை சேகரித்து விட்டு வருவாய் என்று வழிவையில் விளைவைத்து காத்திருந்தேனடா. பருவம் தீண்டி இறந்து விட்டாயா மகனே? 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து புற்றில் வாழும் நாகத்திற்கு கிரை கொடுத்து விட்டேனடா மகனே. உன் தந்தை வந்து என் குழந்தை எங்கே என்று கேட்டார். உன் தந்தைக்கு என்ன பதில் சொல்வேன்? பெற்ற வயிறு பற்றி எரிகின்றதடா மகனே. உன்னை நான் இனி எங்கே காண்பேன்? மகனே 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 என்று அழுது வேதியிடத்திற்கு ஓடோடி வந்தாள். தன் குழந்தை அடக்கம் செய்ய அனுமதி பெற்றாள். சரி சுவாமி, காட்டுக்கு போன என் கண்மணியை அடக்கம் செய்துவிட்டு பொழுது விடுவதற்குள் வீடு வந்து விடுகிறேன். ஆகட்டும் சந்திரவதி என்று வேதிகரின் கட்டளையால் தன் மகன் அரவம் தீண்டி இறந்து கிடக்க பல வேலைகளை செய்து முடித்துவிட்டு கண்மணியை காண வேண்டும் என்று இரவு நேரத்திலே, நள்ளிரவு நேரத்தில் காட்டுக்குள் தன் மகனை எப்படி தேடி வருகிறாள்? எப்படி தேடி வருகின்றாள் சந்திரமாது? கண்ணே, இனி நான் உரை எங்கேடா காண்பேன்? மகனே என்று கல்லும் முள்ளும் காலில் குத்த மகனை தேடி ஓடி வருகிறாள். ஆலமரத்தடியில் தன் மகனை இலைதழைகளால் மூடி வரைத்திருப்பதை கண்டாள். சரி கண்ணே, கோசலை நாட்டு மன்னன் பெற்ற கோவேந்தே, அயோத்தி மன்னன் பெற்றெடுத்த அருமை இளவரசே, அடுபுறத்தில் அரவம் தீண்டி இறந்து கிடக்கின்றாயா? காலையில் பசிக்கு உணவு கொடுக்காத அனுப்பி வைத்த இந்த பாதைக்கு உன் அன்னை வந்திருக்கிறேன். பாரடா பார் மகனே. 3 மரம் 1 2 3 மரம், மொத்தம் 3 மரம், ஆக மொத்தம் 3 மரம். நான் தான் அதிலே பட்ட மரம், நான் தான் அதிலே பட்ட மரம். 3 மரம் 3 மரம், 1 2 3 மரம், மொத்தம் 3 மரம், ஆக மொத்தம் 3 மரம். நான் தான் அதிலே பட்ட மரம், நான் தான் அதிலே பட்ட மரம்.
உன்னையும் இழந்து விட்டேன். ஒன்றை பிரிந்தேன், மற்றும் ஒன்றுக்காக உயிர் வாழ்ந்தேன். அந்த ஒன்றையும் இழந்து விட்டேனடா மகனே. பால் ஒட்டி சீராட்டி வளர்த்து உன்னை பாம்பிற்கு இறை கொடுத்து விட்டேனடா மகனே. மகனே மகனே என்று மகனை மடி மீது வைத்து அழுதவள் விடுவதற்குள் வீடு போக வேண்டும் என்று மகனை தூக்கி மயானம் வந்தாள். பல பிணங்களை எரித்து மீதமுள்ள கட்டைகளை அடுக்கி மகனுக்கு சிதையாக வைத்து மகன் சிதையை சுற்றி வந்து மகனுக்கு கொள்ளிட வேண்டும் என்று இருக்கும் போது அங்கே அரிச்சந்திரன் மயான காவல் புரியும் போது அமைச்சர் வருகிறார். மந்திரியும் மன்னனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரமதியாள் தன் மகனை சுற்றி வந்து மகனின் சிதைக்கு தீமூட்ட வேண்டும் என்று எப்படி புலம்புகிறாள். என் மகனே கண்மணியே என்று உன்னை காண்பேண்டா. என் மகனே கண்மணியே என்று உன்னை காண்பேண்டா. அம்மா என்று ஒரு வார்த்தை அழைத்திடுவாய் கண்மணியே கண்மணியே. அம்மா என்று ஒரு வார்த்தை அழைத்திடுவாய் என் மகனே. இந்த விதி வருமென்று நான் எண்ணவில்லை சிந்தையிலே. இந்த விதி வருமென்று நான் எண்ணவில்லை சிந்தையிலே. மாண்டு நீயும் மடிவாய் என்று மனதிலையும் எண்ணலையே. கண்ணே, அயோத்தியில் எங்களுக்கு ஆண்மகனாக பிறந்த பொழுது உன் தந்தை தன் கண்ணுக்கு பின்னால் அயோத்தி அரசாள மகன் பிறந்து விட்டான் என்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் அமர்ந்திருந்த உன் தந்தைக்கு நான் என்ன பதில் சொல்வேனடா கண்ணே. தூண்டில் படும் மீனது போல் மாண்டாயோ என் மகனே. தூண்டில் படும் மீனது போல் மாண்டாயோ என் மகனே. என் திசையில் நான் வருந்த என்னுடைய கண்மணியே. என் திசையில் நான் வருந்த என்னுடைய கண்மணியே. மகனை சுற்றி வந்து பல பிணங்களுக்கு மத்தியிலே மகன் சிதைக்கு தீமூட்டினார். சிதைக்கு தீமூட்டுகிறாள் என்று அருகே வந்தார். ஏ பெண்ணே, எனக்கு கொடுக்க வேண்டிய கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசி மூன்றும் கொடுக்காமல் உன் மைந்தன சிதைக்கு தீட அனுமதிக்க மாட்டேன். ஐயா, கால்பணமும் உளத்துண்டுக்கும் கதையில்லாத ஏழை, வாய்க்கரிசி கொடுக்க வகையற்ற பரம ஏழை. என்னுடைய கஷ்ட நிலையை உங்கள் எஜமானனை கூட பார்த்தாலும் மனமிறங்கி உத்தரவு கொடுத்திருவார். என் மீது கருணை காட்டி என் குழந்தை அடக்கம் செய்ய அனுமதி கொடுங்கள். என்னுடைய எஜமானரை கொடுத்தால் நான் கொடுக்க மாட்டேன். கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன் பெண்ணே, கடமையிலிருந்து தவற மாட்டேன். ஏ பெண்ணே, உன்னிடத்திலே கதி இல்லை? இல்லை. உன்னுடைய பதி இல்லை? தற்சமயம் இங்கில்லை. உனக்கு சொந்த பந்தம் சுத்தத்தார்கள் யாருமே உனக்கு இல்லை? யாரும் கதி இல்லை. அடி சண்டாளி, உன்னுடைய கழுத்தை கிடக்கிற மாங்கல்யத்தை பார்த்தால் 1000 பொண்ணு சண்டாளி. அதை வைத்துக் கொண்டு இல்லை என்று கூறுகின்றாயே, அதை விட்டாவது கொடு. ஜெகதீசா, ஜெகத்ரட்சகா, சர்வேசா, தேவர்களும் அவர்களும் காண முடியாத என் மாங்கல்யத்தை, என் பத்தாவை என்று ஒருவர் கண்களாலும் பார்க்க முடியாத தாலியை இந்த மயானத்தில் பிணஞ்சுடுவோன் பார்க்கவும் விதித்து விட்டாயே. நான் என்ன நீதி தவறினேனா? இல்லை நெருங்கி மறந்தேனா? என்ன தவறு செய்தேன்? இறைவா, இந்த கொடையவன் என் தாலியை பார்க்க விதித்து விட்டாயே. இறைவா என்று தாலியை பார்த்தவுடன் தரைமீது விழுந்து புரண்டு அழுதாள் சந்திரமாது. அரிச்சந்திர மன்னன் தேவரோடு மூவர் காணா மாங்கல்யம் பத்தாவி என்று ஒருவர் கண்களுக்கு தெரியாத மாங்கல்யம் என்றால் நமது மனைவி சந்திரமதிக்குத்தானே இருக்கின்றது என்று அருகே வந்து விசாரித்தார். இந்த பெண் யார் என்று தெரியவில்லையே. சந்திரமதியாள் அயோத்தி மாமன்னன் அரிச்சந்திரனுடைய மனைவி என்றும் தன் குழந்தை தேவதாசன் என்றும் விளக்கமாக சொல்லுகிறாள். தன்னுடைய மனைவி என்பதை தெரிந்த மாமன்னன், பெண்ணே, யாருடைய குழந்தையாக இருந்தாலும் வழக்கமாக கொடுக்க வேண்டிய பொருள்
கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி 3 கொடுக்க வேண்டும். சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய வாய்க்கரிசி கொடுக்க வேண்டாம். என் எஜமான் வீரவாவுக்கு சேர வேண்டிய கால்பணம் முளத்துண்டு 2ஐயும் வாங்கி வா என்று அனுப்பி வைக்கிறார். அப்படியா? சந்திரமதியாள் கால்பணம் முளத்துண்டு வாங்க வேண்டும் என்று வருகின்ற வழியிலே விஸ்வாமுத்திர முனிவருடைய சூழ்ச்சியாலே காசிராஜின் மைந்தனாகப்பட்ட பாலகனை திருடர்கள் பலர் சேர்ந்து அவன் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களை கழற்றிக் கொண்டு மைந்தனை கொன்று தெருவீதியிலே வீசிவிட்டு செல்ல அதே வீதி வழியாகவே வருகிறாள் சந்திரமாது. பிள்ளை பாசத்தாலே தன்னுடைய குழந்தையைத்தான் பூதங்கள் தூக்கி கொண்டு வந்து போட்டுவிட்டதோ என்று எண்ணி மைந்தனை தூக்கி மடி மீது வைத்து அழுதாள். காசிராஜன் அனுப்பி வைத்த காவலர்கள் சந்திரமதியை கைப்பிடியாக பிடித்து காசிராஜன் முன்பு கொண்டு நிறுத்துகிறார்கள். சரி மன்னா, காவலர்களே, இவள்தான் நமது இளவரசனை கொன்ற கொலைகாரி. இவளை பிடித்த இடத்தில் இவள் தவிர யாதொரு சாட்சியும் இல்லை. என்னுடைய மகனை கொன்று விட்டாள் இவள். அப்படியானால் மயானத்திலே காவல் புரிந்து வரக்கூடிய காவலனுடைய கையாலே இவளை வெட்டும்படியாக ஆணையிட்டேன். இழுத்துச் செல்லுங்கள் இவளை மயானத்திற்கு. அப்பா, மயான காவல் புரியும் காவலனை உன் கையாலே இவள் கொலை செய்ய வேண்டும் என்பது மன்னனுடைய கட்டளை. நிறைவேற்று. ஆகட்டும், போய் வாருங்கள். அரசனிட்ட கட்டளை நான் அப்படியே நிறைவேற்றுகிறேன். கண்ணே, கொள்ளிக்காசு வாங்கி வாரேன் என்று சொல்லிவிட்டு வந்து சென்றாய். கொலைகாரி பட்டத்தோடு நிற்கிறாய். நீதான் குழந்தையை கொன்றாய். மன்னா, ஏதோ விதி விளையாடுகிறது. உங்கள் கையால் நான் மடிய வேண்டுமானால் கொடுத்து வைத்தவள். கட்டிய கணவன் கையால் ஒரு மனைவிக்கு சாவோ என்றால் இதைவிட ஒரு பெண்ணுக்கு என்ன புண்ணியம் வேண்டும்? என்னை கடமை தவறாது கொலை செய்யுங்கள் என்கிறாள். அரிச்சந்திர மன்னன் மனைவி என்று கூட பாராமல் மனைவி வெட்டுவதற்கு பொன்வாளை ஓங்கி நின்றார். விஸ்வாமுத்திரர், அரிச்சந்திரா சற்று பொறு. என் வார்த்தைக்காக உன் மனைவியை வெட்டவில்லை என்று ஒரு வார்த்தை சொல். அன்றைக்கு எனக்கு தாரி வார்த்த பொருள் அனைத்தையும் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். கடைசியாவது ஒரு பொய் சொல்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் சுவாமி, எதிர்பார்க்க வேண்டாம். தடுக்காதீர்கள் சுவாமி, தள்ளில்லுங்கள். என்னுடைய மனைவி வெட்ட போகிறேன். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். சத்தியத்தை நான் கடைபிடித்தது உண்மையானா என்னுடைய மனைவி சந்திரமதி இறக்கவே மாட்டாள். சத்தியத்தில் இருந்து நான் தவறியவளாக இருந்தால் என்னுடைய மனைவி சந்திரமதி இருப்பாள். இதோ வெட்டுகிறேன். சத்தியமே ஜெயம். மனைவி வெட்டும் போது சந்திரமதியாள் கழுத்தில் மலர் மாலையாக விழுந்தது. தேவர்கள் பூமாரி பொழிய தேவதத்தம் உழைக்கினார்கள். பகவான் பார்வதி வேறும் காட்சியளித்து, அரிச்சந்திரா, எங்களை மன்னித்து விடப்பா. உன்னை மிகவும் சோதித்து விட்டோம். இனிமேல் அயோத்தி நீதான் ஆட்சி புரிய வேண்டும் என்று காசிராஜன் மைந்தனையும் லோகிதாசனையும் உயிரிழப்பி கொடுத்துவிட்டு பகவான் பார்வதி வேறும் மறைந்தார்கள். சரி, கடைசியில் விஸ்வாமுத்திர ஓடோடி வந்தார். அரிச்சந்திரா, சுவாமி, என்னையும் மன்னித்து விடப்பா. நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். தேவசபையிலே வடிச்சனிடத்திலே உன்னை பொய்யனாக்கிடுவேன் என்று நான் சபதமெல்லாம் செய்தேன். சரி, நான் தோற்றுவிட்டேன், நீ ஜெயித்து விட்டாய். அரிச்சந்திரா, உன் புகழ் மேலோகம் மட்டும் தெரிந்தால் போதாது, 3 உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் நடத்திய நாடகமே இது. அப்படியா? அரிச்சந்திரா, சுவாமி, இனிமேல் எப்படியும் அயோத்தி நீதான் ஆட்சி புரிய வேண்டும். வேண்டாம் அரிச்சந்திரா, அப்படியானால் இந்த 56 தேசத்து மன்னர்களிலே யாராவது ஒரு தேசத்து அரசனுக்கு உன்னுடைய நாட்டை மணிமுடி சூட்டி வைத்தால் உனக்கு சம்மதம் தானே? 55 தேசத்து ராஜாக்களிலே நீயும் ஒரு தேசத்து அரசன் தானே? உனக்கே மறுபடியும் மணிமுடி சூட்டுவோம். அரிச்சந்திர மன்னன் சிரசிலே மணிமுடி தரித்து அரிச்சந்திர மன்னன் மறுபிறவி எடுத்து மணிமுடி தரித்து மனைவி மக்களோடு மணிமங்களமாகவே வாழ்ந்து வருகின்றார்.